ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நிஷா. பாருங்கள், நம்ம இன்றைக்கி இந்த கலர் அப்பளத்தை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம ரைஸை கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். இதை பிள்ளைங்க ஸ்நாக்ஸாக தனியாகவும் சாப்பிடுவாங்க. பாருங்கள், அதுக்கு நான் தேவையாக ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நான் ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த அப்பளத்தை கையினாலே நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் பொடி பண்ணிக்கலாம், மொத்தமாகவும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா பக்கத்தில் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ரெடியானதும் ஒரு 4-5 பூண்டை நல்லா நறுக்கி அதில் நான் போட்டுக்கிட்டேன். பூண்டை நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் அதை தனியாக எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கலர் அப்பளத்தை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா அதே ஆயிலில் கொஞ்சமாக கடுகு, 2 வத்தல் போட்டதும் அது ரெடியானதும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை அதில் நம்ம மொத்தமாக போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த வெங்காயத்தை கூட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். தேவையில்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இதில் போடலை. ஆல்ரெடி இந்த கலர் அப்பளத்தில் சால்ட் ஆட் ஆகி இருக்கிறதுனால நான் இதில் உப்பு ஆட் பண்ணலை. ஸோ இந்த வெங்காயத்தை மொத்தமாக நான் அதில் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நமக்கு காரத்துக்காக ஒரு ஸ்பூன் மிளகு பொடி நான் போட்டுக்கிறேன். போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நமக்குள்ளே ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.